இனியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி. சிவா. இன்றைய சிறுகதை வேஷங்கள். என்னமாய் அளந்தான் பாஸ்கர். என்னதான் வேஷம் தரித்தாலும் அவன் பார்வையில் தெரிந்துவிட்டதே அவன் போலி என்று. அந்த வேஷத்தை நிர்மூலமாக்கி பாஸ்கரை துகிலிருக்கத்தான் கோமதி வெகு நேரமாக அந்த கடற்கரையில் காத்து கொண்டிருந்தாள். எதிரே கடல் ஆர்ப்பரிப்புகளுடன். அவளுக்கு பின்னால் மாத ஆலயம் அமைதியாக. வானுயர்ந்த ஆலயம் அன்னை வேளாங்கண்ணி. ஆங்காங்கே இளம் காதலர்கள் கைகோர்த்து நடந்தபடி மணலை கிளறியபடி அவளை கிளறியபடி அவன். திருட்டு பார்வைகளால் உணர்ச்சிகளை குளிப்பாட்டிக் கொண்டு இலக்கணம் மீறிய கவிதைகளாக வேஷங்கள், அத்தனையும் தரம் வாய்ந்த அக்மார்க் வேஷங்கள். ISI முத்திரையுடன். சுயநலவாதிகள், உணர்ச்சிகளின் அரிப்புக்கு வடிகால் தேடி தன்னை மீறிக்கொண்டவர்கள். ஆமாம், உண்மையை ஒதுக்கி நிழலை நிஜமாக்கி கொண்டதாக கற்பனை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இவர்களைப் போலவே கோமதியும் ஏமாந்தவளாக தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு இதே இடத்தில் இதே வேஷத்தில் வேடிக்கை பொருளாக மணி கூட எத்தனை நாட்களை கழித்திருப்பாள். அத்தனை பந்தங்களையும் மொத்தமாக அறுத்து கொண்டு எவ்வளவு எளிதாக மறந்துவிடு என்றானே. தூ என்று துப்ப வேண்டும் போல் தோன்றியது கோமதிக்கு. அதே வம்சாவளியில் வந்தவன் தான் பாஸ்கர். பார்வை சொல்கிறதே உள்ளத்தை, உண்மையை, அவன் எண்ணத்தை. பாஸ்கர் அவளை பெண் பார்க்கவா வந்தான்? கோமதியின் வீட்டை அல்லவா அளந்தான். அவள் கழுத்தில் கிடந்த நகைகளை அல்லவா எடை போட்டான் இயற்பியல் தராசு கொண்டு. அப்பாவின் பிடிவாதத்திற்காக பாஸ்கர் முன்னால் போய் நின்றவள் அவன் பார்வையை கண்டு அவன் மேல் உமிழ வேண்டும் போல் கோமதிக்கு தோன்றியது. இவனும் அசல் அல்ல, போலி. யாரையோ ஏமாற்றிவிட்டு பணத்திற்காக அவளிடம் உள்ள நகைகளை கற்பை பகிரங்கமாக அனுமதியுடன் கொள்ளையடித்துக் கொண்டு போக வந்திருக்கும் கொள்ளைக்காரன். போலிகள் தரித்து கொண்டிருக்கும் வேஷங்கள் தான் வேறுபாடுகள். வரதட்சணையே வேண்டாம், பெண்ணை மட்டும் கொடுத்தா போதும் என்று பாஸ்கர் சொன்னபோது கோமதியோட அழகில, அறிவில பாஸ்கர் சொல்லி விட்டதாக கோமதியின் அப்பா ராமமூர்த்தி ஏகமாய் சந்தோஷப்பட்டு போனார். பாவம் அப்பா மனிதர்களை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. நிறைய வருத்தப்பட்டால் கோமதி. ஒரே மகள், பங்களா, கார், நகைகள், நிலபலன்கள் என்று எப்படியும் சொத்து பல லட்சங்கள் தேரும். ஏக வாரிசு. நாளைக்கு பாஸ்கர் தானே. முன்னால் வந்தால் என்ன, பின்னால் வந்தால் என்ன? பாஸ்கரின் பார்வையை புரிந்து கொள்ளும் மனோ தத்துவம் கோமதி அளவிற்கு ராமமூர்த்திக்கு இல்லாது போனது வியப்பே. அப்பாவிடம் தனக்கு திருமணம் வேண்டாம் என்றால் கோமதி. திருமண ஆசையே இல்லை என்று அப்பாவை ஆச்சரியப்படுத்தினார். இப்பேற்பட்ட மாப்பிள்ளை நமக்கு கிடைக்க மாட்டாமா. BE படிச்சுட்டு என்ஜினியரா இருக்கான், அழகா ராஜாவாட்டம் இருக்கான். ஆமா, ராஜா வேஷம், மண்ணாசை பொன்னாசை பிடித்த வேஷம் என்றால் கோமதி. மணலை கிளறியபடி உட்கார்ந்திருந்த கோமதியின் முன்னால் வந்து பவ்யமாக நின்றான் பாஸ்கர். உட்காருங்க என்றால் கோமதி. உட்கார்ந்தான். லெட்டர் எழுதி உடனே இங்கு வர சொல்லியிருந்தீங்களே, என்னமோ ஏதோன்னு பயந்து போய் செயற்கை, முற்றிலும் செயற்கை. உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், அதுதான் வர சொன்னேன். அவன் முகத்தில் கலவரம் படிய துவங்கியது. கோமதி அவனை முழுமையாக ஆராய முற்பட்டாள். எங்க அப்பா கிட்ட நீங்க வரதட்சணை வேண்டாம்னு சொல்லிட்டு போனீங்களே, ஆனா ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வாய்ப்பில்லை. எங்க அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க. அதாவது என்னோட சித்தி. எங்க அப்பா மலேசியாவில் இருக்கிறப்போ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகன் கூட இருக்கான். சொத்து புறா அவன் பேர்ல இருக்கு. நான் வெறும் பதுமை தான். நம்ம கல்யாணத்துக்கு பிறகு அப்பா இங்கே உள்ளதையெல்லாம் வித்துட்டு மலேசியா போய் செட்டில் ஆக போறாரு. அவன் வெளுக்க தொடங்கினான். கோமதி ஊடுருவினாள். வேஷம் களையத் தொடங்கி விட்டது போல் தோன்றியது கோமதிக்கு. என்ன கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சுவீங்களா? நன்றாக இப்போது கண்கலங்கினாள் அவள். அமைதியாக இருந்தான். யோசித்தான் எதை பற்றியோ. நாளைக்கு மறுநாள் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ ரொம்ப குழப்பமா இருக்கேன். அவசர வேலை ஒன்று இருக்கு. நான் இப்போதைக்கு கிளம்புறேன். ஒட்டி இருந்த மணலை உதறி விட்டு எழுந்தான் பாஸ்கர். அவளும் தான். 2 நாட்களில் நிச்சயதார்த்த தேதி குறிக்க வந்து போவதாக சொல்லிவிட்டு போன பாஸ்கரிடமிருந்து எந்த தகவலும் வராததைக் கண்டு நிறையவே குழம்பி போயிருந்தார் ராமமூர்த்தி. கோமதி படிக்கட்டுகளில் இறங்கி கொண்டிருந்தாள். போஸ்ட் என்ற குரலை எடுத்து வந்து விழுந்த கவரை எடுத்து ஆவாலாய் பிரித்தார் ராமமூர்த்தி. இந்த திருமணத்தில் சம்மதமில்லை, வேறு இடம் பார்த்து கொள்ளவும் என்று எழுதி
பாஸ்கர் என்று கையெழுத்திட்டிருந்தான். வேஷம் கலைந்து விட்டது. அதிர்ச்சியில் நின்ற அப்பாவை பாவமாக பரிதாபமாக பார்த்தாள் கோமதி. அப்பா இன்னமும் அந்த காலத்து மனிதரே. கோமதி சிரித்து கொண்டார். நன்றி. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு சரியான நேரத்தில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. உங்களுடைய கமெண்ட்டுங்களை அவளோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் வி. சிவா.